இன்னைக்கு சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் பாக்குறதுக்காக தான் ஆவலா எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. விருத்தனமா இருப்பா சிஎஸ்கே. 44 வயசுல ஓட முடியுமா நம்மளால? சொல்லுங்க. ஜெயிக்காதனால கொஞ்சம் டல்லா இருக்கு. ஆமா ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சென்னையில இருக்க சேப்பாக் ஸ்டேடியமே ரொம்ப பிஸியா இருக்க டே தான் இன்னைக்கு. ஸோ நாங்கள் வந்து பப்ளிக் டாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். பார்த்தா வந்துட்டு இங்க ரொம்பவே வந்துட்டு செக்யூரிட்டி போர்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப கூட வந்து ஒரு 2-3 பேரை பிடிச்சி நாங்க எடுத்தோம். இதெல்லாம் பார்த்தா ஒரு வெறித்தனமான சிஎஸ்கே ஃபேன் மாதிரி தெரியுது. விருத்தனமா இருப்பா சிஎஸ்கே. அது டோனினா ரொம்ப வெறியா இருப்பா. இன்னைக்கு மேட்ச்ல வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே கன்ஃபார்மா வின் பண்ணும். இன்னைக்கு கண்டிப்பா சிஎஸ்கே தான். சோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கப்பை தூக்கிடுவாங்களா? கன்ஃபார்மா கிடைக்கும். பரவாயில்லம்மா, எப்படி இருந்தாலும் இன்னும் ஜெயிச்சுன்னு இருந்தா கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்க கூட விளையாடுற டீம்ஸ் எல்லாருமே டஃப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? 2008ல இருந்து ஜிஎஸ்கே டீம் நீங்க செக் பண்ணி பாருங்க, கம்மியா தான் இருப்போம். ஆனா கப் அடிக்கிற நாங்களா தான் இருப்போம். அவங்க எவ்வளவு விலை கொடுத்து ஆடு பெரிய பிளேயரை எடுத்தாலும் அவங்களால ஆட முடியாது. ஏன்னா எங்களோட டீம் ஒர்க்கோட எங்களோட தலை டோனி, அவரோட கட்டமைப்பு. இந்தியா இன்னைக்கு ஜெயிக்க காரணம் வந்து இன்னைக்கு இந்தியா டீமே வேற லெவல்ல வர காரணம் நம்ம டீம்ல கீப்பர் ஒரு ஆள் இல்லாதனால. இன்னைக்கு டோனி தான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேர்ல்டு கப் இது பண்ண வின் பண்றோம். அதுல இருந்து நம்ம இந்தியாவோட டீம் வேற லெவல்ல போயிடுச்சு. இன்னைக்கு டோனி கேப்டன்ஷிப் வந்ததுனால கொஞ்சம் இன்னும் ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஃபேன்ஸ் அதிகமா தான் வருவாங்க. இத்தனை மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டோனி சார் கேப்டன்ஷிப் இல்ல. சோ ஆனா தோத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க சிஎஸ்கே வின் பண்ணிடும்? ஏன்னா டோனி சாரோட கேப்டன்ஷிப் கட்டாயம் அதான் மெயின். அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. டோனி அவர் எடுக்கிற டிசிஷன் வேற மாதிரி இருக்கும், ருத்ராஜ் எடுக்கிற டிசிஷன் வேற மாதிரி இருக்கும். அதனால இவர் எடுக்கிற கன்ஃபார்மா வின் பண்ணுவோம். டீம் ஒர்க்குங்கிறது 11 பேர் சேர்ந்து விளையாடுறோம். இன்னைக்கு எல்லாரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? டோனி எதனால தோக்குறாங்க. டோனி எனக்கு இந்த டோனி தான் விளையாண்டுகிட்டு இருக்காரு. 44 வயசுல ஓட முடியுமா நம்மளால? சொல்லுங்க. அவர் சிறப்பா விளையாடுற தரமான சம்பவம் டோனி தான் எங்களுக்கு. ஃபேன்ஸ் கிட்ட போய் பப்ளிக் டாக் எடுக்கலாம் தான் வந்திருந்தோம். பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு கொடுக்க முடியல. எல்லாம் ஃபீல் பண்ணி பயப்படுறாங்க பேசுறதுக்கே. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் வின்னிங்கா வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் பாக்குறதுக்காக தான் ஆவலா எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. ஏன்னா டோனி சார் வந்துட்டு இன்னைக்கு கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விளையாடுற மேட்ச்ல வந்துட்டு ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஜெயிச்சாங்க அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போகும். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பான ஒரு மேட்சா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. அதனால யாருமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டாக் கூட கொடுக்க மாட்டாங்க. ஹோப்பா நீங்க யாரு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னோட கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபிஎல் பத்தியான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல என்னோட கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மேட்ச் நீங்க சேப்பாக்க ஸ்டேடியத்துல பாத்தீங்க அப்படின்னாலும் என்னோட கூட ஷேர் பண்ணுங்க. பாய். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விஷயம் அடிங்க. ஓகே, தேங்க்யூ.